ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் vs ராஜஸ்தான் ராயல்ஸ் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்பவே ஒரு இமோஷ்னல் கேமாக இருக்கும் ரெண்டு டீமுக்குமே. ஏன்னா சஞ்சு சாம்சன் இவ்வளோ நாள் ராஜஸ்தான் ராயல்ஸ் கேப்டன் பண்ணிட்டு இன்றைக்கி சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்திருக்காரு. ஸோ அவர் வந்து ஃபஸ்ட் டைமாக அகெயின்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் விளையாட போகிறாரு. ஸோ அவருக்கும் இமோஷ்னல் ஃபீலிங். அண்ட் ரவீந்திர ஜடேஜா இத்தனை வருஷமாக சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு ஒரு பில்லராக இருந்திருக்காரு. 23 ஐபிஎல் ஃபைனல் லிஃப்ட் பண்ணுறதுக்கு அவர் ஒரு முக்கிய காரணம். இப்போ அவருமே அகெயின்ஸ்ட் சிஎஸ்கே விளையாடுறப்போ அது உண்மையிலேயே அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு இமோஷ்னல் மூமெண்ட்டாக தான் இருக்கும். இப்போது வந்து இந்த மேட்ச் கவுஹாட்டியில் நடக்க போகுது. ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ஒரு ஹோம் கேம். ஸோ இதில் சிஎஸ்கேக்கு 2 மேஜர் ப்ளோஸ். எம்எஸ் தோனி 2 வீக்ஸ் அவுட் சொல்லிட்டாங்க. ப்ளஸ் டெவால் பிரேவிஸும் ட்ரைனிங் போது சைட் ஸ்ட்ரெயின் காரணமாக இந்த மேட்ச் விளையாட மாட்டார். இது உண்மையிலேயே மிகப்பெரிய ப்ளோ ஃபார் சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ இப்போ பிரேவிஸ் இல்லாததுனால அவரை வந்து கண்டிப்பாக மேட்ச் ஷாட் வச்சு தான் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. மேட்ச் ஷாட் வந்து ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன், ப்ளஸ் அவர் எக்ஸ்ட்ரா அவர் ஆஃப் ஸ்பின்னும் போடுவார். ஸோ அவரோட ஆஃப் ஸ்பின் அகெயின்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் உண்மையிலேயே கீயாக இருக்கும். ஸோ இப்போ சிஎஸ்கேவோட பிளேயிங் 11 எப்படி இருக்கும் பார்ப்போம். ருத்ராஜே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, அவரும் சாம்சன் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்கன்றத. ஸோ ஓப்பனிங் வந்து ருத்ராஜ், கெய்க்வாட் அண்ட் சஞ்சு சாம்சன். 3ல் ஆயுஷ் மாத்ரே, 4 மேத்யூ ஷாட், 5 சிவம் டூபே, 6 கார்த்திக் சர்மா, 7 பிரசாந்த் வீர். 8ல் இப்போது மகேந்திர சிங் தோனி இல்லாதனால எய்தர் ராமகிருஷ்ணா கோஷ் விளையாடலாம், ஒரு எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா சர்ஃப்ராஸ் கான் கூட விளையாடலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி ஐ திங்க் ராமகிருஷ்ணா கோஷ் விளையாட வாய்ப்பு இருக்குது. 8 ராமகிருஷ்ணா கோஷ், 9 வந்து அகில் ஹுசேன், 10 நூர் அகமத், 11 கலீல் அகமத் அண்ட் 12 வந்து மேட் ஹென்ரி. ஸோ இதுதான் வந்து அவங்களோட பிளேயிங் 11ஆக இருக்கும். ஸோ இப்போ அடுத்து ராஜஸ்தான் ராயல்ஸோட 11 பற்றி பார்க்கலாம். ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு வந்து ஓப்பனிங் யசஸ்வி ஜெய்ஸ்வால் அண்டு வைபவ் சூரியவன்ஷி. 3 ஷிம்ரன் ஹெட்மயர், 4 ரியான் பராக், 5 துருஜுரல், 6 ரவீந்திர ஜடேஜா, 7 டானோன் ஃபெரேரா, 8 சுபம் தூபே, 9 ஜோஃப்ரா ஆர்ச்சர், 10 ஆண்ட்ரே பர்கர், 11 சந்தீப் சர்மா, இம்பேக்ட் சப்பில் ரவி பிஷ்னாய். ஸோ இதுதான் அவங்களோட பிளேயிங் 11 இருக்கும். ஸோ இதில் மேபி 1 or 2 சேஞ்சஸ் இருக்கலாம். இப்போது தர்ஷன் ஷானக்கா ஒரு வேளை அவங்க சுபம் தூபேக்கு பதிலாக விளையாடினா, ஸோ இது ஃபாஸ்ட் பவுலர்ஸில் ஆண்ட்ரே பர்கருக்கு பதிலாக துஷார் தேஷ்பாண்டே ஆடுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் மோரார்லெஸ் அவங்க 11ஆக இருக்கும். ஸோ ரெண்டு டீமுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. பட் ஐ திங்க் சிஎஸ்கே ஹோல்ட் த எட்ஜ் ஓவர் ராஜஸ்தான் ராயல்ஸ் பிகாஸ் ஆஃப் த பேட்டிங் மைட் தட் சிஎஸ்கே ஹேவ். ஸோ ராஜஸ்தான் பவுலிங்லேயுமே கொஞ்சம் வீக்னஸ் இருக்குது, சென்னைக்குமே இருக்குது. பட் ராஜஸ்தானோட பேட்டிங்கை விட சென்னை பேட்டிங் லுக்ஸ் ஈவன் மோர் டெவஸ்டேட்டிங். ஸோ அதனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ ஐ வில் கோ வித் சென்னை சூப்பர் கிங்ஸ் சைட். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ஸில் போடுங்க. டெவால் பிரேவிஸ் அண்ட் எம்எஸ் தோனியோட இன்ஜுரி எவ்வளோ பெரிய இஷ்யூவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். See you in the next video. Thanks all. Bye.